முயற்சி திருவினை ஆக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். வெல்கம் டு aari கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 2, அதாவது ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டு அதை உள்ளே இதே மாதிரி நான் டிவைட் பண்ணியிருக்க மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நான் அவுட்லைனுக்காக ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் போட்டிருக்கேன். காப்பர் கலர் ஜரி த்ரெட் என் கையில் இருந்ததுனால அதை வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் இது தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் பீட்ஸ் வச்சு போட்டுக்கலாம், இல்லை ஜர்தோசி வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான், எப்படினாலும் நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ சென்டரில் நான் லைன் போட்டிருக்கேன்ல, அதில் என்ன பண்ணணும்னா பூ கட்டுற நூலோ இல்லைன்னா கொஞ்சம் அந்த மாதிரி நூல் எடுத்துட்டு இதே மாதிரி கம் போட்டுக்கோங்க. கம் க்ளூ போட்டுட்டு இதுக்கு மேலே அதோட அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு அது காயறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அது காயிற டைமில் நீங்கள் கொஞ்சம் அளந்து பார்த்து இப்போ அதில் நடுவில் உங்களுக்கு 4 லைன் இருக்குது. பூ கட்டுற நூல் வச்சு நான் ஒட்டியிருக்கிறது 4 டைம் இருக்குது. இது 5 டைம் இருந்துச்சுன்னா 2 2ஆக எடுத்து இடத்துல 1 வர மாதிரி வரும். இது 4 இருக்கிறதுனால 2 லைனுக்கு அப்புறமா, அதாவது 2 லைன் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கப்புறமா ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நம்ம மேக்ஸிமம் மேட் ஃபில்லிங்கில் த்ரெட் ஒரே கலரில் யூஸ் பண்ணியிருப்போம். பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ்க்காக வேறு கலர் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதுலேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 லைன் போட்டதுக்கு அப்புறமா நான் இன்னொரு கலர் வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ இதில் நம்ம 2 லைன் பண்ணியிருக்கிறதுனால அடுத்து பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு லைன் விட்டு அதுக்கப்புறம் 2 லைன் விட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டு அந்த மாதிரி பண்ணணும். இதில் 4 இருக்கிறதுனால தான் நான் 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 1ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் 5 டைம் லைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா 1 அதுக்கப்புறம் 2 திரும்பியும் 2 போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதாவது முதல்ல போட்டிருக்கிறதோட நடுவில் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் வரணும். நீங்கள் இது 6 டைம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 2ஆக வரும். 2வது ஸ்டிச் பண்ணுறது 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 1 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் அதே மாதிரி நம்ம 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 1ன்னு போட்டு 3 லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட இதில் சேம் அளவுன்னு எடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆனால் நம்ம கோல்டு கலர் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது எல்லாமே 2 லைன் தான் வர மாதிரி வரும். அந்த பிளாக் கலர் அதாவது ஒரு லைன் அதுக்கப்புறம் 2 லைன் விட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டு அந்த மாதிரி வரும். அதனால் நீங்கள் முதல்லையே அதோட அளவுபடி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அதோட அளவு குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்து கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நிறைய ஜர்தோசி வேஸ்ட்டாக போகும். திரும்ப இப்போ 3 லைன் போட்டதுக்கப்புறமா திரும்ப பிளாக் கலரை 1 விட்டு அதுக்கடுத்த 2 விட்டு அதுக்கப்புறம் 1 விட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இது ஸ்டார்ட் பண்ணுறது பாதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். மேலேருந்து 1 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 லைன் விட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் விட்டு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி 3 லைன் போடணும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது அங்கே முடிச்சதுக்கப்புறமா நாட் போட்டுட்டு இந்த சைடில் ஸ்டிச் பண்ணணும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸ் தான். என்னோடய கிளாஸில் பேசிக் லெவலில் 3 ப்ராஜெக்ட் 2 ப்ளவுஸ் ஒரு ஆல்பம் பண்ணணும். அட்வான்ஸ் லெவலில் 2 ப்ராஜெக்ட் 2 ப்ளவுஸ் ஒரு ஆல்பம் பண்ணணும். எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே கண்டிப்பாக டிசைன் போடணும். இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னாலே கட் ஒர்க்லேருந்து பேட்ச் ஒர்க் வரைக்கும் எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் போட்டுடலாம். அந்தளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு எவ்வளோ நம்ம போட முடியுமோ, ஒரு லைன் போட முடியும்னா ஒரு லைன் போட்டுக்கலாம், 2 லைன் போட முடியும்னா 2 லைன் போட்டுக்கலாம். அதுக்கு வெளியில் நம்ம போட்டுக்க அவுட்லைனுக்கு வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஜர்தோசி மேட் ஃபில்லிங் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸில் ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி டிசைனோ இல்லைனா மேங்கோ டிசைனில்
அந்த சென்டரில் வந்து நம்ம 2 கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அதோட சைஸுக்கு தக்க வந்து நம்ம உள்ளே போடுற லைனை வந்து சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம எடுத்துக்கலாம். பெரிய இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கேப் விட்டு லைன் போட்டு அதில் வந்து நம்ம பூ கட்டுற நூல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எம்போஸ்ட் ரோப் போட்டோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வரும். அதுக்காக தான் நம்ம பூ கட்டுற நூல் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஜர்தோசி வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து அதோட சின்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பூ கட்டுற நூல் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஏதோ ஃப்ளவர் யூஸ் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸில் ஃப்ளவர் ட்ராயிங் மேலே அதோட சைஸ்க்கு தக்க ஒவ்வொரு எதலுக்கும் ஏற்றாப்புல அது உள்ளே வந்து நீங்கள் இதே மாதிரி பிரிச்சுட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பூ கட்டுற நூலை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம saree கலர் என்ன கலரோ அந்த கலரும் பார்டர் கலர் காம்பினேஷனில் நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட தெரில அப்படின்னா என்னோடய சேனலில் நாட் வீடியோ வந்து நாட் வீடியோ 2 டைப் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த வீடியோவை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் நம்ம ஏற்கனவே கோல்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த கோல்டுக்கு அப்புறமா இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறதுனால Black கலர் யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் ஒரு லைன், அதுக்கப்புறம் 2 லைன், அப்புறம் ஒரு லைன் அந்த மாதிரி போடணும். அப்படியே கண்டினியூ. இதில் வந்து நாட் வந்து நம்ம மேக்ஸிமம் நாட் உங்களுக்கு வராது பார்க்குறதுக்கு. நாட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ நம்ம பாதியிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த சைடில் ஒரு நாட் வந்திருக்கு. அதே மாதிரி இதை முடிக்கும் போதும் இதில் ஒரு நாட் வரும். அவ்வளோதான் வரும். நாட் போட்டுட்டு நல்லா கீழே உள்ள த்ரெட்டை நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இழுத்து பார்க்கும்போது நாட் ஒழுங்காக விழலை அப்படின்னா அப்போவே போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போதே நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த நாட் சப்போஸ் ரிமூவ் ஆகி நம்ம போட்டிருக்க ஒர்க் எல்லாமே பிரிஞ்சிடும். அதனால் நாட் போடும்போது ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கவனமாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாருங்கள். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண அப்புறமா காமிக்கேன். உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பாயிலெல்லாம் பின்னிருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே ஃபஸ்ட் டைப் பார்த்தோம், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்து. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த டைப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டைப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஜர்தோசியை வச்சு தான் இந்த ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம 3 டைப்பில் எந்த ஜர்தோசி வச்சுனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஜர்தோசியை விட மற்ற 2 டைப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சீக்கிரம் வந்து நல்லா ஃபுல்லாகவே கவர் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால டைம் எடுக்கும். அது வந்து செகண்ட் டைப், தேர்ட் டைப்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். இப்போ இந்த சைடும் பாருங்கள், கோல்டு கலருக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற Black கலர் வந்து 3 லைன் வர்றதுக்கு கஷ்டம்தான். நீங்கள் ஒரு லைன் வருதுன்னா ஒரு லைனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைனா 2 லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3 லைன் போடும்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஜரி த்ரெட்டுக்கு வெளியில் வரும். இதே இது நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த த்ரெட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கிறது இல்லை அப்படின்னாலும் 2 பக்கமுமே 3 போட்டு முடித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வெளியில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்லைன் தெரியாது. அதனால தான் இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதுலேயே நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜர்தோசி பெருசாக எடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பெருசாக இருக்கிறது தெரியாது, நல்லாவே வந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி போட்ட ஒரு பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் ஃபுல்லாகவே நான் வந்து அதோட ட்ரெஸ், இந்த கொடுத்துருக்கிற பிக்சரில் அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே நான் வந்து மேட் ஃபில்லிங் டைப் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட கையில் எல்லாத்துலேயுமே நான் வந்து பூக்கட்டுற நூல் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிருக்கேன். நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட கேப் வந்து நான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேப்பில் ஒரு பூ இருக்குது பாருங்கள், ஃப்ளவர். அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் த்ரெட்டும் அதோட இலை ஷேப் கொடுத்துருக்குல்ல அதுக்கு வந்து க்ரீன் கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டை வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு ஃபுல்லாகவே Black கலரும் சென்டரில் ஒவ்வொரு லைன் வந்ததுக்கு கோல்டன் கலரும் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ஏற்கனவே ஹியூமன் ஃபேஸ் ஃபில்லிங்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மாதிரி நான் அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கேப் ஃபுல்லாகவே கோல்டன் கலரும் ரெட் கலரும் ஜர்தோசி வச்சு தான் ஃபுல்லாகவே ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓவராலாக வந்து பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.